Hello viewers, welcome back to Usha Bala's Learning Academy. இந்த வீடியோவில் ஒரு சின்ன இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் தாமா. என்ன அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஏஇக்கான அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து அதிக என்கொயரிஸ் வந்து மேம் டிஎன்பிஎஸ்சி ஏஇக்கு இசிக்கு வேகன்சி வருமா, எலக்ட்ரிக்கலுக்கு நோட்டிஃபிகேஷன் ரெக்ரூட்மெண்ட் கொடுப்பாங்களா இந்த இயர் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கொஷின் கேட்டுட்ருக்கீங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா நியூவாக ஸ்டார்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம இதெல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். பட் என்ன அப்படின்னா நமக்கு சேனலில் எந்த வீடியோஸுங்கிறது தெரியாதுல்ல. அதனால் ஃப்ரீக்வெண்ட்டாக என்ன கேட்குறீங்க அப்படின்னா மேம் நான் ஈஸி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், இதுக்கு முன்னாடி வரைக்கும் குரூப் 2 குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போது நான் டெக்னிக்கல்லாம் என்ன படிக்கணும், என்ன சிலபஸ் படிக்கணும், எந்த சிலபஸ்க்கு என்ன நோட்டிஃபிகேஷன் வரும், எதுக்கெலாம் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி இந்த கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்கீங்கம்மா. நான் சொல்கிறது பர்டிகுலராக டிஎன்பிஎஸ்சி ஏஇக்கு சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ இந்த ஃபீல்டில் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு என்ன ஃபேக்ட்டுங்கிறது கிளியராக தெரியும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஈஸி சிலபஸ்னு ஒன்று எழுதிட்டு இருந்தீங்க. லாஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு மார்ச் மந்தில் அப்டேட் கொடுத்துட்டாங்க. என்னென்னா ஈஸி சிலபஸ்லாம் தனியாக கிடையாது, ஒன் அண்ட் ஒன்லி ட்ரிபிள் இ சிலபஸ் தான், இட்ஸ் காமன் ஃபார் போத் இசி அண்ட் ட்ரிபிள் இ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஆனால் அதில் என்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னா லாஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு அந்த எலக்ட்ரிக்கல் சிலபஸ் பேஸ் பண்ணி பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டுக்கு வேகன்சி வரல, ரெக்ரூட்மெண்ட் இல்லை. ஸோ அதனால் என்ன கன்ஃபியூஷன் அப்படின்னா இசிஇ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த சிஸ்டம் மேனேஜர் போஸ்ட்டுக்கு தான் படிக்கணுமா, அதாவது லாஸ்ட் இயர் என்ட்ரான ஸ்டூடெண்ட்ஸோட கொஷின் இதே தான், ஓகேங்களா? அதனால் டெய்லி பார்த்தீங்க அப்படின்னா டெலகிராமாக இருக்கட்டும், வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், இல்லைனா மோஸ்ட்லி கால் பண்ணி கேட்கக்கூடிய கொஷின் என்னென்னா மேம் எனக்கு என்ன படிக்கிறதுனே தெரியல, எந்த சிலபஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுனே தெரியல, அப்படியேனாலும் இந்த சிலபஸ் நான் படித்தேன்னா எதுக்கெலாம் எக்ஸாம் எழுதலான்னு சொல்லி ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்கீங்க. நானும் உங்களுக்கு இது ரிலவெண்ட்டாக ஒவ்வொரு வீடியோலையும் டிஎன்பிஎஸ்சி ஏஇன்னு ஒன்று நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னாலே ஒவ்வொரு வீடியோலையும் நான் அதை தான் சொல்லிகிட்ருக்கேன். ஆனால் பட் என்ன அப்படின்னா நியூவாக ஸ்டார்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நியூவாக அப்ரோச் பண்ணுறதுனால நிறைய விஷயம் தெரிய மாட்டேங்குது. அதே மாதிரி வீடியோஸ்க்கு கீழேயும் என்ன கமெண்ட் பண்ணுறீங்கன்னா மேம் டெக்னிக்கல் வைஸாக என்னென்ன எக்ஸாம் எழுதலாம் சொல்லுங்கள் அப்படின்னு. ஸோ நான் ஜென்ரலாக ஒரு அட்வைஸ் சொல்கிறேம்மா, ஓகேவா? நீங்கள் நான் டெக்னிக்கல் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, ஆல்ரெடி நான் சொன்ன விஷயம் தான். நான் டெக்னிக்கல் படிச்சிருக்கீங்க, குரூப் 4க்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, குரூப் 2க்குலாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி ஏஇங்கிறது ஒரு ஈஸியஸ்ட் வே, ஓகேங்களா? அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் படிக்க வேண்டியது டெக்னிக்கல் மட்டும்தான் கவர் பண்ணணும். ஆல்ரெடி நான் டெக்னிக்கல் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க, am I right? ஓகே. அப்போ டெக்னிக்கல் சிலபஸுங்கிறது உங்களுக்கு காமனாக ஒரே ஒரு சிலபஸ்னு கொடுத்துட்டாங்க, ஓகேவா? இதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி, ஓகேவா, எலக்ட்ரிக்கலுக்குன்னு இல்லை இசிஇக்கு ட்ரிபிள் இக்கு அப்படின்னாலுமே காமனாக ஒரு சிலபஸ் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க, ஓகே? ஸோ அதனால் இந்த வருஷம் வருதா இல்லை அடுத்த வருஷம் வருமா, அதுக்கு அடுத்த வருஷம் வராமல் போயிடுமா, இந்த டவுட்டெல்லாம் விட்டுட்டு நீ அந்த ஒரு சிலபஸ் மட்டும் எய்ம் பண்ண அப்படின்னா, ஏன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி குரூப் 2 குரூப் 4 மாதிரி இயர்லி ரிப்பீட்டடாக வரக்கூடியது கிடையாது டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ். நீ ஒன்ஸ் வந்து ஏஇக்குள்ளே என்ட்ராகணுங்கிற மாதிரி கோல் ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உனக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கே சாலிடாக 6 மந்த் டைம் தேவைப்படும், ஓகேவா? டெக்னிக்கல் மாதிரி நான் டெக்னிக்கல் மாதிரி பைஹார்ட் பண்ணி நம்ம ஈஸியாக படிச்சுட்டு வர விஷயம் கிடையாது. ஸோ கான்செப்ட் ஓரியன்டாக இருக்கும். ஸோ உனக்கு கான்செப்ட் லேர்ன் பண்ணுறதுக்கே டைம் எடுக்கும். நான் சொல்கிறது மினிமம் 6 மந்த்து, ஓகேங்களா? பேஸ்ட் ஆன் கெப்பாசிட்டி இட் டேக்ஸ் மோர் டைம், ஓகே? ஸோ அப்போ நீங்கள் என்ன அப்படின்னா எக்ஸாம் வருது வரலங்கிறது செகண்டரி திங், நீ சிலபஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கியா அதுதான் அங்கே விஷயம், ஓகேவா? நான் என்ன சொல்ல வரேன்னா இதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா TNMAW அதாவது வாட்டர் போர்டு எக்ஸாம் வந்தது. அதுக்கும் யார் கண்டக்ட் பண்ணாங்க? டிஎன்பிஎஸ்சி தான் கண்டக்ட் பண்ணாங்க. அப்போ அவங்க என்ன சிலபஸ் ஃபாலோ பண்ணாங்க? சேம் அதே சிலபஸ் தான். கோடெல்லாம் விட்டுருங்க, 514 400, ஸோ அந்த கோடெல்லாம் விட்டுருங்க. காமனாக ஒரே ஒரு எலக்ட்ரிக்கல் சிலபஸ் தான் ஃபாலோ பண்ணாங்க. ஸோ உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்னென்னா நீ டிஎன்பிஎஸ்சி மூலமாக தான் போகணும், ஏஇ தான் நான் கிளியர் பண்ணுவேன். ஏன்னா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் டிஆர்பி டிலே ஆகுது, அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ எம்இ முடித்தவங்க டிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, அவங்க வந்து நான் ஒன் அண்ட் ஒன்லி டெக்னிக்கல் தான் போவேன், நான் டெக்னிக்கல் நான் படிக்கல அப்படின்னா அவங்களுக்கும் நான் அதை தான் சொல்லுவேன். ரொம்ப பொறுமையாக ப்ரிப்பேர் பண்ணுங்கம்மா, எப்போ வருதோ கிளியர் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஏன்னா டிஆர்பிக்கெலாம் 1 இயர் மினிமம் 1 இயர் எடுக்கும், ஓகேவா? ஸோ அதனால் அது எப்போ வருதுன்னு யோசிக்காமல் ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு. ஸோ டிஎன்பிஎஸ்சிக்கும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா என்ன கன்ஃபியூஷன் அப்படின்னா மேம் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, பட் லாஸ்ட் இயர் வந்து எங்களுக்கு சிஎஸ்சியோட சிலபஸ் தானே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நியூவாக அப்ரோச் பண்ணுறவங்க கேட்குறீங்க, அது கரெக்டு தாம்மா. பட் லாஸ்ட் இயர் எலக்ட்ரிக்கல் வேகன்சி கிடையாது, எலக்ட்ரிக்கலுக்குன்னு ரெக்ரூட்மெண்ட் இல்லை. ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து இபிக்கு தான் உங்களுக்கு வேகன்சி வந்தது, இபிக்கு நம்ம இசி எலிஜிபிள் கிடையாது. ஸோ அதனால் இசிக்கு ஒன்றுமே இல்லைங்கிற பட்சத்துக்கு தான் நமக்கு சிஎஸ்சியோட ஜஸ்ட் ஆட் தான் பண்ணிவிட்டாங்களே தவிர, சரி இசி எழுதட்டுமே அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்தாங்களே தவிர நமக்கான சிலபஸ் அது கிடையாது, ஓகே?
ஸோ அப்போ அவங்க இசிஇக்குன்னு உங்களுக்கு சம் வேகன்சி அலாட் பண்ணுறாங்கன்னா டெஃபினட்டாக பேஸ்ட் ஆன் உங்களுக்கு அந்த எலக்ட்ரிக்கல் சிலபஸ் பேஸ் பண்ணி தான். ஸோ ஃப்யூச்சரில் நீ டிஎன்பிஎஸ்சி ஏஇயில் கிளியர் பண்ணி உள்ளே போகணுன்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் அந்த எலக்ட்ரிக்கல் சிலபஸ் படிக்கிற மாதிரி பாருங்கள். ஓகேவா? அதுக்கு அடுத்த விஷயம் வந்து என்ன அப்படின்னா, எலக்ட்ரிக்கல் சிலபஸ்ங்கிறது என்னென்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒன் அண்ட் ஒன்லி நம்ம செகண்ட் இயர்லேருந்து ஃபைனல் இயர் வரைக்கும் என்ன ஈஸி பேப்பர்ஸ் படித்தோமோ அதை தான் நம்ம ஈஸியில் படித்தோம். ஸோ அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். செமஸ்டரில் ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம், அதனால் நீங்கள் செல்ஃபாகவே ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க டெஃபினட்டாக. அங்கே செமஸ்டரில் படித்து எழுதுனது அதை தாண்டி இங்கே வந்து உங்களுக்கு அதை படிக்கிறதுக்கோ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கோ ஈஸியாக இருக்கும். என்ன எக்ஸ்ட்ரா திங்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் பார்க்கும்போது என்ன ஐடியா கொடுத்துருக்காங்கிற மாதிரி டெஃபினட்டாக ஃபாலோ பண்ணலாம். பட் இங்கே எலக்ட்ரிக்கல் சிலபஸ்னோட 5 பேப்பர்ஸ் EEE பேப்பர்ஸ் வந்து ஆட் ஆகுதுமா. அதுவுமே இப்போ கரண்ட்டாக முடிக்கிறவங்க அந்த பேப்பர்ஸ்லாம் படிக்கிறாங்க. நான் சொல்கிறது இசிஇ ஸ்டூடெண்ட் சொல்கிறேன். இப்போ கரண்ட்டாக கம்ப்ளீட் பண்ணுறாங்கல்ல, ஸோ அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா எம்என்டை இருக்குது, மிஷின்ஸ் பேப்பர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, அந்த 5 எக்ஸ்ட்ரா பேப்பர்ஸ் என்னென்னா மிஷின்ஸு, பவர் சிஸ்டம், பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ்ஸு, ரினியூவபிள் எனர்ஜி, தென் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு எம்என்டை. ஓகேங்களா? மொத்தம் 5 பேப்பர் இருக்குது. ஓகேவா? இதில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இசிஇ ஸ்டூடெண்ட்ஸும் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நான் டெக்னிக்கல் படிச்சுட்டேன், இந்த டெக்னிக்கல் எப்படியாவது ப்ரிப்பேர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு உண்மையாகவே ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. கொஞ்சம் பேர் வந்து மேம் எனக்கு எது வரும், ஏன்னா என்ன வரும்னு கேட்குறீங்க. இது நமக்கு மே மந்த்து 20ஆம் தேதி நோட்டிஃபிகேஷன் வரும்போது தான் தெரியும் நமக்குன்னு வேகன்சி அலாட் பண்ணியிருக்காங்களான்னு. பட் என்னோட அட்வைஸ் என்ன அப்படின்னா, வருதோ வரலையோ சிலபஸ் முடிச்சு வைங்கம்மா. வந்தால் பாருங்கள், இல்லைனா அதுக்கு அடுத்தது உங்களுக்கு வாட்டர் போர்டுக்கான ரெக்ரூட்மெண்ட்டும் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. ஸோ அந்த ரெக்ரூட்மெண்ட்டும் வரும். மேபி அது எலெக்ஷன் ரிசல்ட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் கூட இந்த இயர் டிசம்பர் எண்டில் கூட அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி நீ படித்து வச்சுருக்கணும்ல அப்படிங்கிற தாட்டில் தான் நான் மோஸ்ட்லி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, இந்த எலக்ட்ரிக்கல் சிலபஸை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி நான் எப்போதுமே எல்லாருக்குமே ஈஸின்னு என்கிட்ட கேட்குறாங்க மேம் என்ன படிக்கிறது என்ன பண்ணுறதுன்னு கேட்குறவங்களுக்கு நான் சொல்லிடுவேன். அதுக்கு அடுத்த விஷயம் என்னென்னா, ஓகே மேம் நீங்கள் சொன்ன மாதிரி நான் எலக்ட்ரிக்கல் சிலபஸே ப்ரிப்பேர் பண்ணலாம். ஏன்னா அவங்க எல்லாருமே நான் டெக்னிக்கலில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ டெக்னிக்கல் தானே, ஸோ பரவாயில்லம்மா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்னு வந்துட்டீங்க அப்படின்னா இது நான் படிப்பேன் இதை நான் படிக்க மாட்டேன் அப்படிங்கிற தாட்லாம் தூக்கி போட்டுருணும். இந்த பேப்பர் நான் படித்தது, ஏன் இதை நான் படிக்காத பேப்பர் இங்கே வச்சுருக்காங்க அப்போல்லாம் நீ கேட்கவே கூடாது. என்ன பேப்பர் கொடுக்குறாங்களோ அதை கம்ப்ளீட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் கிளியர் பண்ணுறது தான் நம்மளோட ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, ஏன் எதுக்கெல்லாம் கொஷின் கேட்கக்கூடாது. என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்களோ அதை தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் செமஸ்டருக்கு படிக்கிறீங்க, ஃபஸ்ட் இயர் என்ட்ரு ஆகுறீங்க, அதுவும் உங்களுக்கு நியூ பேப்பர் தானே. என்ன ஃபேக்கல்ட்டி கிளாஸ் எடுக்கிறாங்க, அவங்க கைடன்ஸ் கொடுக்குறாங்க, பேஸ்டான அவங்களோட கைடன்ஸ் வச்சு நீங்கள் கிளாஸ் கிளியர் பண்ணுறீங்கல்ல. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்தவித எக்ஸ்பீரியன்ஸும் இல்லைல்ல. ஸோ அதே மாதிரி இப்போ இந்த எக்ஸாமுக்கு என்ன சிலபஸோ அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஈஸியை பொறுத்த வரைக்கும் மேபி மறுபடியும் ஈஸி சிலபஸ் உள்ளே கொண்டு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இன்னொரு முக்கியமான விஷயம், ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன விஷயம் வந்து நம்ம இனிஷியேட் பண்ணியிருந்தோம். இது வந்து தொடர்ந்து என்னை ஃபாலோ பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கோ இல்லை என் கூட ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதாவது எங்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கோ தெரியும். பட் நீங்கள் நியூவாக பார்க்குறீங்க அப்படின்னா என்ன இவங்க பேசுகிறாங்க ஒன்றுமே புரியல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஒன்றும் இல்லைம்மா, லாஸ்ட் இயர் வந்து நமக்கு ஈஸிக்கான வேகன்சி வரல அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஒன்றும் இல்லைப்பா. ஸோ ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டிங்க மேம் என்ன மேம் அதுக்கு ஈஸிக்கு எக்ஸாம் இல்லைன்னே சொல்லிடலாம்ல, ஏன் இப்படியெல்லாம் அலைய விட்டுறாங்க, ஏன் இப்படி கதற விட்டுறாங்க, இந்த மாதிரிலாம் சொல்லும்போது ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் ரெக்வஸ்ட்டாக டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டுக்கு மெயில் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அதை காமனாக சேனல்லையும் சொல்லியிருந்தேன். யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நமக்கான சான்ஸ் வரலையே, ஆமாப்பா அதுதானே உண்மை, கிரவுண்டுன்னு ஒன்று இருந்தால் தானே நம்ம இறங்கி விளாடவே முடியும். அதே மாதிரி நமக்கு ஒரு சான்ஸுன்னு கொடுத்தா தானே நம்ம நம்மளோட அவுட்புட்டை காமிக்க முடியும். ஸோ அதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னா படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சான்ஸ் கிடைக்காததுனால இப்போவுமே வந்து சான்ஸ் வருமானு எதிர்பார்த்த காலங்கள் தான் அதிகம் ஈஸி ஆஸ்பிரண்ட்ஸுக்கு. ஸோ அதனால் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்வஸ்ட்டாக மெயில் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். கண்டென்ட் வேணாலும் என்கிட்ட கேளுங்கம்மா, கண்டென்ட் இருக்குது, அதை ரீஃப்ரேம் பண்ணி நீங்களாம் மெயில் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். அதில் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நான் இசிஇ ஸ்டூடெண்ட், நான் டிஎன்பிஎஸ்சிக்கு ஏஇக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன், ஆனால் இசிக்கான போதுமான ரெக்ரூட்மெண்ட் எங்களுக்கு வராததுனால, இன்னொன்று சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கிறதுனால, ஏன்னா ஒரு 2 இயர்ஸ் பேக் இசி சிலபஸ் படித்தோம், இப்போ எலக்ட்ரிக்கல் சிலபஸ்னு கொண்டு வந்தீங்க, அதையும் தாண்டி அந்த சிலபஸ் பேஸ் பண்ணியும் எக்ஸாம் வரல. ஸோ இப்படி இருந்ததுன்னா எங்களோட நிலைமை என்ன அப்படிங்கிற மாதிரி கொஷின் மார்க்கோட நான் உங்களை சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் கண்டென்ட்டும் இருக்குது, ரீஃப்ரேம் பண்ணி போடுங்கம்மான்னு சொல்லியிருந்தேன். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் போட்டிருந்தீங்க. ஏன்னா மெயில் பண்ணிவிட்டு எனக்கு ஜஸ்ட் ஒரு கன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன். அதில் நிறைய பேர் மெயில் அனுப்புனதே எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பியிருந்தீங்க. சாரி.
கோர்ஸில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் குரூப்லேயே சொல்லிட்டேன் எல்லாருமே கண்டிப்பாக போடுங்க. ஏன்னா இவ்வளோ தூரம் பே பண்ணி படிக்கிறது விஷயம் இல்லாமா, நீங்கள் கிளியர் பண்ணணும், நான் அவுட்புட்னு ஒன்று காமிக்கணும். ஸோ 2 விஷயம் இருக்குது. ஸோ தாராளமாக போடுங்க. ஸோ குரூப்லேயே ரிப்ளை பண்ணியிருந்தாங்க மேம், நான் மெயில் அனுப்பியிருந்தேன் அப்படின்னு. அதர் சைட் பீப்புளுமே வந்து கண்டென்ட்டும் கேட்டிருந்தீங்க, மேம் எங்களுக்கு கண்டென்ட் கொடுங்க நாங்கள் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் ரொம்ப வருஷமாக, அதாவது கிட்டத்தட்ட ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி முடித்தவங்க இந்த வருஷம் கிளியர் பண்ணிடலாம், அடுத்த வருஷம் கிளியர் பண்ணிடலாம், அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அதனால் போட்டிருந்தீங்க. இதில் என்ன அப்படின்னா, முடிச்சதுக்கப்புறம் அதுக்கடுத்தது என்ன கேட்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, மேம் ரிப்ளை பண்ணாங்களா, மெயில் பண்ண சொன்னீங்களே, யாராவது ஒருத்தவங்களுக்கு ரிப்ளை வந்துச்சா மேம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்போ உள்ளவங்களுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். அது கிட்டத்தட்ட உங்களுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, ஒரு 3 months கண்டிப்பாக டைம் ஆயிருக்கும். ஸோ அதுக்கான ரிப்ளை நான் இப்போ சொல்கிறேன். உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, ஓவராலாக நான் சொன்ன டைமுக்கு நீங்கள் மெயில் போட்டிருந்தீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 2000-3000 பேராவது மெயில் பண்ணியிருப்பீங்க. பட் அவங்க யாருக்குமே ரிப்ளை பண்ணலமா, ஓகேங்களா. பட் ஆனால் அதையும் தாண்டி ஒரு கால் மட்டும் பண்ணோம், ஓகேங்களா. கால் பண்ணி அதுவும் நான் ரெக்வஸ்ட்டாக ஸ்டூடெண்ட்டை விட்டு தான் நான் பேச சொன்னேன். இந்த மாதிரி ஓகேப்பா மெயில், ஆனால் இதுக்கு முன்னாடி மெயில் ரிப்ளை பண்ணாங்க, ஓகேங்களா. அதுவும் என்னோட ஸ்டூடெண்ட் தான் மெயில் பண்ணாங்க, இதே ஃபேக்டை சொல்லி தான் கேட்டாங்க. அதுக்கு ப்ராப்பராக எனக்கு ரிப்ளை பண்ணாங்க. அதுக்கப்புறம் சரி கால் பண்ணி கேட்டு பாருங்கன்னு சொல்லும்போது கால் பண்ணி கிளியராக என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, எங்களுக்கு இந்த டிபார்ட்மெண்ட் இத்தனை நம்பர் ஆஃப் வேகன்சின்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி யார் அவங்களுக்கு வேணுங்கிறதையும் மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் இசிஇ உள்ளே போடணுமா, EEEயா, சிஎஸ்சியா, ஐடிங்கிறது நாங்கள் ப்ரிஃபர் பண்ண முடியாது, நாங்கள் சூஸ் பண்ண முடியாது. ரெக்ரூட்மெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இபின்னு வச்சுக்கோங்களேன். இபி என்ன பண்ணுவாங்க, எங்களுக்கு வந்து இவ்வளோ பேர் எங்களுக்கு வேணும், நீங்கள் எங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி எங்களுக்கு ப்ராப்பராக எக்ஸாம் நடத்தி அதில் ரிட்டன் கிளியர் பண்ண ஆளுங்களை எங்களுக்கு உள்ளே கொண்டு வாங்கன்னு சொல்லி அவங்க கணக்கு கொடுத்துருவாங்க. அப்போ கொடுக்கும்போதே எனக்கு வந்து EEE ஆஸ்பிரண்ட்ஸ் தான் வேணும், இவ்வளோ பேர் தான் வேணும், டிரான்ஸ்மிஷனுக்கு இவ்வளோ பேர், இதுக்கு இவ்வளோ பேர் அப்படின்னு சொல்லி அவங்க அலாட் பண்ணி லிஸ்ட்டு கொடுத்துருவாங்க. ஸோ எங்களோட ஒர்க்கு வந்து ரிட்டன் நல்லபடியாக நடத்தி கிளியர் பண்ணி அவங்கள உள்ள அனுப்புறதே தவிர அதில் யாருங்கிறத வந்து அவங்க தான் டிசைட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கப்பா. அதுக்கு அடுத்த கொஷின், அப்போ இசிக்கு வருமா அப்படிங்கும் போது அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட், அதாவது இப்போ இந்த மே மந்த் வருதில்ல, ஸோ அதில் பேஸ்ட் ஆன் ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்து அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஓரளவு எல்லாருமே மெயில் பண்ணியிருக்கோம், இசிக்கான நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மெயில் பண்ணியிருக்கோம். அது ஒரு விஷயம். அவங்க ரிப்ளை பண்ணாததுக்கு ரீசன் என்னென்னா, அட் அ டைமில் ஏன் திடீர்னு இந்த மாதிரி மெயில் பண்ணுறாங்க அப்படிங்கிற டவுட் கண்டிப்பாக அவங்களுக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கோம். செகண்ட் திங்கு. தேர்ட் திங் வந்து என்ன அப்படின்னா, அப்போ இப்போ அப்கமிங் வந்து என்ன அப்படின்னா, டெஃபினட்டாக எலக்ட்ரிக்கல்னு ஒரு வேகன்சி வந்ததுன்னா இசிக்குன்னு அலாட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேவா. எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, இல்லை மேம் எனக்கு வருதான்னு தெரியல, இல்லை படிக்கலாமா அப்படின்னு டவுட்லேயே இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்துட்டு கூட நீங்கள் படிங்க. ஏன்னா என்கிட்ட இந்த மாதிரி டவுட்ஃபுல்லாக பேசுகிறவங்களுக்கு அதை தான் சொல்லுவேன். இவ்வளோ டவுட்ஸாக இருக்குன்னா உங்களுக்கு மே மந்த் பெருசாக ஒன்றும் இல்லைப்பா, கண்ண மூடி கண திறக்கிறதுக்குள்ளே வந்துடும். அதுக்கப்புறம் 20ஆம் தேதி நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு இருக்கான்னு பார்த்துட்டு படிங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் என்னவோ டிசைட் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்குமே அதை தான் சொல்கிறேன். ரொம்ப டவுட்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நீங்கள் நினைக்கலாம் ஜஸ்ட் இது ஆன்லைன் கோச்சிங் தானே அப்படின்ட்டு, பட் ஆனால் என்ன நீங்கள் பார்க்கலாம் த்ரூ வீடியோவில், பட் உங்களை என்னை யாருனே தெரியாது. பட் உங்களோட மெசேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபீல் வந்து எனக்கு தெரியும். நீங்கள் எந்த மனநிலையில் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்கன்னு. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர கன்ஃபியூஷனில் இருப்பாங்க, அது எனக்கு நல்லா கிளியராகவே தெரியும். நம்ம இதுதாம்மா அப்படின்ட்டு வெளியில் அடுத்தவங்களுக்கு மூவ் ஆனால் கூட அவங்க அடுத்ததுன்னு டவுட் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தாலே நமக்கு தெரியும், கெஸ் பண்ணிடலாம், ஓகே இவங்க பயங்கர கன்ஃபியூஷனில் இருக்காங்கன்னு. ஃபைனலாக நான் எப்படி வைண்ட் அப் பண்ணுவேன் அப்படின்னா, இல்லைம்மா ரொம்ப டவுட்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் கிளாரிட்டி கிடச்சதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வரலன்னா உங்களுக்கு பெட்டர் தானே, ஸோ அடுத்தது என்னங்கிறத பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இது பண்ணுவேன். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் ஒன்று எப்போ வருதோ வரட்டும், பட் நான் என்னோடய சைடு நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஏன்னா டிஎன்பிஎஸ்சிங்கிறது இந்த சிலபஸ்னு முடிவு ஆகிடுச்சுமா, ஓகேவா. அவங்க வந்து 2023 வாட்டர் போர்ட்லேயே நம்ம முடிச்சிருக்கணும். பட் அப்போ என்ன ஸ்டூடெண்ட் என்ன நினச்சாங்கன்னா, மேம் இந்த எக்ஸாமுக்காக இதை நான் படிக்கணுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேக் கொடுத்தவங்களும் இருக்கிறாங்க. பட் அந்த பர்சன்ஸே வந்து இல்லை மேம் இதுதான் சிலபஸ்னால் ஆகிடுச்சு இதை படிக்கிறேன்னு சொல்லி வந்தவங்களும் இருக்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ நான் சொல்கிறது வந்து நியூ ஆஸ்பிரண்ட்ஸுக்கு சொல்கிறேன். அதனால் இதுதான் சிலபஸ்னால் இதை நான் படிப்பேன் கிளியர் பண்ணுவேன் அப்படிங்கிற தாட் இருந்ததுன்னா படிங்க, இல்லைனா நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்டு பாருங்கள், ஓகேங்களா. சரி மேம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நான் படிக்கிறேன், ஆனால் அடுத்த என்கொயரி என்னென்னா, மேம் ஆனால் எனக்கு அந்த EEE பேப்பர் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குது. ஈவன் EEE ஆஸ்பிரண்ட்ஸுக்கே அதெல்லாம் கோர் பேப்பர்மா, மிஷின்ஸு பவர் சிஸ்டம்லாம் கோர் பேப்பரு. ஸோ டஃப்பாக இருக்கும், ஓகேங்களா. அதனால் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன தான் இருந்தாலும் என்னால்
படிக்கிறேனே தவிர எனக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆன்சர் பண்ண முடியல. ஏன்னா லாஸ்ட் இயர் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் பார்த்துருப்பாங்கல்ல. ஸோ அதை வச்சு ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறீங்க. ஸோ அவங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்னென்னா, ஆக்சுவலாக அதை நான் சொல்லக்கூடாது தான். ஏன்னா நான் எப்போதுமே எல்லா வீடியோலுமே என்ன சொல்லுவேன் அப்படின்னா, செமஸ்டரில் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி 5th யூனிட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு மீதி 4 யூனிட்டை படித்தேன் பாஸ் ஆகிட்டேன் அப்படிங்கிற காலம்லாம் அங்கே. இங்கே வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு என்ன, அதுவும் உங்களுக்கு 514 சிலபஸில் பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு யூனிட்டுக்கு 20 கொஷின் எடுப்போம் அப்படின்னு. ஸோ அதனால் நீ எல்லா யூனிட்டையும் படிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் ஈஸி ஆஸ்பிரன்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸு 514 சிலபஸு எங்களுக்கு அந்த மெயினாக EEE பேப்பர் கஷ்டமாக இருக்குங்கிறவங்களுக்கு நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஏன்னா அதுவுமே ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோன் பண்ணியே கேட்டிருந்தாங்க, மேம் இந்த மாதிரி பண்ணிக்கலாமா மேம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்போ தான் நினச்சேன், பரவாயில்ல மனசில் கரெக்டாக கெஸ் பண்ணிட்டாங்களே அப்படின்ட்டு. சரி பரவாயில்ல, இதை நம்ம வீடியோலே சொல்லிடலாம், நம்ம அதர் பீப்புளுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு தான். அதாவது என்ன மாதிரி தாட் அப்படின்னா, 3 பேப்பர் EEE பேப்பர், சாரி மொத்தம் 5 EEE பேப்பரில் 3 பேப்பர் தியரி பேப்பர். M&Iயும் ரினியூவபிள் எனர்ஜி, பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ்ஸ், இது 3ம் தியரி. பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ்ஸ் அப்படிங்கிறது EDCயோட அப்ளிகேஷன் தான். ஸோ அதனால் அந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியும், அது ஒன்று. M&Iங்கிறது ஃபுல்லாக மீட்டர்ஸ் தான், மெஷர்மெண்ட்டும் இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான். அது வித்தவுட் கைடன்ஸ்லேயே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம், அது ஒன்று. ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு அப்ளிகேஷன் பேஸ்டு ப்ராக்டிக்கலாக உள்ள இதுதான். ஸோ அந்த ரேஞ்சு வேல்யூஸு, ஸோ அது எல்லாமே ஓரளவு படிச்சிங்க அப்படின்னா உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த 3 பேப்பர்ஸையும் கொஞ்சம் நல்ல இன்டெப்த்தாக படிச்சுக்கிட்டிங்கன்னா, இந்த ரிமைனிங் 2 பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, மிஷின்ஸும் பவர் சிஸ்டமும், அது வந்து மேம் அப்போ இந்த 2 பேப்பரையும் ஸ்கிப் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு வராது இல்லை மேம் கட் ஆஃப் அப்படின்னா, அது கரெக்டு தாம்மா. நான் ஸ்கிப் பண்ண சொல்லலை, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஸ்கிப் பண்ண சொல்லலை. ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி கேட்குறாங்கன்னா, எங்களால் கொஷின்ஸ் அட்டன் பண்ண முடியுதே தவிர நமக்கு அந்த 20ல் வந்து 10 கொஷின் ஈஸியாக கேட்பாங்க, ரிமைனிங் 10 வந்து மாட்ரேட்டாகவும் டிஃபிகல்ட்டாகவும் கேட்பாங்கள்ல. அந்த கொஷின்ஸ்லாம் அண்டர்ஸ்டாண்டே பண்ணுவோம். ஏன்னா நமக்கு அது புரியணும், கொஷின் என்ன கேட்குறாங்க, எந்த இடத்துல செக் வச்சுருக்காங்க, எந்த இடத்துல ட்விஸ்டடாக இருக்குது அப்படிங்கிறது தெரியணும். ஸோ அதனால் வந்து அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியல மேம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த 3 சப்ஜெக்டை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் 2 சப்ஜெக்ட்டு ஓகேவா, எந்த இடத்துலையுமே நான் இப்போ தான் நான் புதுசாக இந்த விஷயம் சொல்கிறேன். அது எதுக்காகனா, இப்போ என்னோடய ஸ்டூடெண்ட்டே ஒரு பையன் பார்த்தீங்கன்னா மிஷினுக்கு மட்டுமே 3 நோட்டு போட்டு நோட்ஸ் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. பட் அவங்களே என்னென்னா, மேம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் பண்ணோம், பட் எனக்கு என்ன அப்படின்னா கொஷின்ஸை பார்க்கும்போது எனக்கு எதுக்கு, ஏன்னா மிஷின்ஸ்லாம் ஃபார்முலா நிறைய இருக்கும்ப்பா, பவர் சிஸ்டம்லேயும் ஃபார்முலாஸ் நிறைய இருக்கும். ஸோ அதனால் எனக்கு அந்த எப்படி ஆன்சர் பண்ணுறதுனே தெரியல. மேபி வேணால் கொஷின்ஸ்லாம் சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி அப்புறம் டைம் எடுக்கும் போது நமக்கு கூட மேபி இது பண்ணலாம், ஓரளவு சப்ஜெக்ட் வந்து நமக்கு பிடிபட்டுரும். பட் இப்போ கரண்ட்டாக இப்போ சப்போஸ் மே மந்த் உங்களுக்கு வருது அப்படின்னா, நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த 3 பேப்பர்ஸை நல்லா பார்த்துக்கோங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய 2 பேப்பர்ஸ் வந்து நீங்கள் என்னென்னா படிக்காமல் போயிடாதீங்க. பேசிக்ஸ் உங்களுக்கு அப்போ 20ல் 10 கொஷின் ஈஸியாக கேட்குறத உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும்ல. மிஷின்ஸாக இருக்கட்டும், பவர் சிஸ்டமாக இருக்கட்டும், 20 40ல் வந்து 10 போட்டால் கூட ஒரு 20 கொஷின் வரும், ஓகேவா. ஸோ எவ்வளவும் படித்தும் எனக்கு அந்த 2 பேப்பர் வந்து ஃபுல்லாக க்ராக் பண்ணுறது எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஓரளவு பேசிக்ஸாக கவர் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து இந்த 3 பேப்பருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா ரினியூவபிள் எனர்ஜியுமே சீரியஸாக வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க மாட்டாங்க, EEE ஸ்டூடெண்ட்ஸ்லாம் டச்சே பண்ண மாட்டாங்க. கொஷின்ஸ் எங்கேருந்தே கேட்பாங்கன்னு தெரியாது, தியரி பேப்பர் வர அப்படிங்கிற மாதிரி. நான் என்ன சொல்கிறேன், அதில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி பாருங்கள், ஓகேங்களா. ஆனால் தியரி தான் எங்கேருந்து வேணாலும் கேட்பாங்க. ஆனால் ஓரளவு அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மிஷின்ஸும் பவர் சிஸ்டமும் கொஞ்சம் வந்து பேசிக்ஸ் மட்டும் கவர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே டெஃபினட்டாக இந்த 3 பேப்பரில் நல்லா நீங்கள் 20 கொஷினுக்கு ஓரளவு 18 17 அந்த மாதிரி நீங்கள் கொஷின் போட்டிங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த ஸ்ட்ராட்டஜி கூட ஒர்க் ஆகும், ஓகேங்களா. இது யாருக்கு அப்படின்னா, பரவாயில்ல மேம் நான் படிக்கிறேன், எலக்ட்ரிக்கல் சிலபஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க, ஓகே. ஸோ இன்னொரு அதுக்கு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, சிஎஸ்சி சிலபஸ் அது வேறு கேட்குறீங்க மேம். இப்போ லாஸ்ட் இயர் கொடுத்த மாதிரி சிஎஸ்சிக்கு வந்து சிலபஸ்க்கு நமக்கு ஈஸிக்கு அலாட் பண்ணுவாங்களான்னு கேட்குறீங்க. அது எனக்கு ஷுவராக தெரியலம்மா, ஓகேங்களா. சிஎஸ்சிக்கான வேகன்சி லெஸ் நம்பர் ஆஃப் வேகன்சியில் அவங்களுக்கு வரும். ஸோ சிஎஸ்சி அவங்க சிலபஸ் படிப்பாங்க, EEE அவங்க சிலபஸ் படிப்பாங்க. சிஎஸ்சிக்கு கம்மியான சிலபஸில் வேகன்சி கொடுப்பாங்க, EEEக்கு ஓரளவு வேகன்சி கொடுப்பாங்க. பட் இங்கே 2ஆம் கட்டனாக இருக்கிறது யார் அப்படின்னா இசிஇ தான். ஸோ வந்தாலும் பரவாயில்ல, வரலனாலும் பரவாயில்ல, ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இல்லை மேம் நான் நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்டு டிசைட் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் மே மந்த் பார்த்துட்டு அந்த 2.5 மந்த் இருக்கும், அதில் உங்களால் எவ்வளோ தூரம் ப்ரிப்பேர் பண்ண முடியும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சப்போஸ் நான் மெயின் விஷயம் என்ன சொல்கிறேன்னா, நல்லா ப்ரே பண்ணிக்கோங்கப்பா. இப்போ
ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இந்த எலக்ட்ரிக்கல் சிலபஸ் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நமக்கு வரணும். ஏன்னா நானும் ஒவ்வொரு நாளும் ப்ரே பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்மக்கிட்ட ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக கிளியர் பண்ணணும். அப்படிங்கும் போது எனக்கு என்னென்னா சான்ஸுங்கிற ஒன்று இருக்கணும்ல, சான்ஸுங்கிற ஒன்று கொடுத்தா தானே நம்ம அடுத்த அவுட்புட்டே காமிக்க முடியும். ஸோ அதனால் உங்களுக்கும் நான் அதை தான் சொல்கிறேன், நீங்கள் நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. டெஃபினட்டாக வேகன்சி ரெக்ரூட்மெண்ட் வரணும்னு ப்ரே பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து சிஎஸ்சி, அதனால் ஈசிக்கு வந்து சிஎஸ்சி கொடுப்பாங்களாங்கிறது எனக்கு ஷுவராக தெரியாது. அது எனக்கு இந்த டைமும் எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் எலக்ட்ரிக்கல் சிலபஸ்க்கு ஈசிக்கு அலாட் பண்ணுவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்படியே இல்லைனாலும் நீங்கள் என்ன ஆகிட வேணான்னா டவுன் ஆகிடாதீங்க, டிசப்பாயின்மெண்ட் வேண்டாம். உங்களுக்கு அடுத்தது வாட்டர் போர்டு வேகன்சியும் வரும். ஸோ அதனால் ஓரளவு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருங்க. ப்ரிப்பேர் பண்ணும்போதே டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் ரெண்டையுமே ஒரே ட்ராக்லேயே கொண்டு போங்க. ஓகேங்களா? இப்போ ஏன் இதிலலாம் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் நல்லா கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஆனால் போஸ்டிங் ஏன் வாங்கலைன்னா நான் டெக்னிக்கலில் போயிடுச்சு மேம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஜென்ரலாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய காமன் அட்வைஸ் என்ன அப்படின்னா ரெண்டையுமே ஒரே ட்ராக்கில் கொண்டு போங்க. நிறைய பேர் கேட்குறீங்க, மேம் இதை நான் எப்படி படிக்கிறது, நான் டெக்னிக்கல் எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு. எனக்கு தெரிஞ்சு கேட்குற அத்தனை ஸ்டூடெண்ட்ஸுமே நான் ரெஸ்பாண்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம், நம்ம இசி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேபி எலக்ட்ரிக்கல் சிலபஸ் படிக்கிறீங்க அப்படின்னா மேம் இசி பேப்பர் ஆல்ரெடி நம்ம படித்தது தான். அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு எல்லாமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணது தான் 5 பேப்பர். ரிமைனிங் இருக்கக்கூடிய 5 பேப்பருக்கு வந்து நம்ம செப்பரேட் கோர்ஸ்னு ஒன்று கண்டக்ட் பண்ணுறோம்ப்பா. அது வந்து நான் எந்த இடத்துலையுமே சொல்லலை, அதனால் நிறைய பேருக்கு தெரியாது. பட் இப்போ வந்து என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸே வாலண்டியராக மேம் அந்த 5 சப்ஜெக்ட்ஸுக்கு மட்டும், ஏன்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய 5 பேப்பர்ஸ் வந்து டிஃபால்ட்டாக ஃபேக்கல்ட்டிஸ் தான் எடுப்பாங்க, ட்ரிபிள் ஃபேக்கல்ட்டிஸ் தான் எடுப்பாங்க. ஸோ அது வந்து செப்பரேட் கோர்ஸாக உங்களுக்கு கொடுக்குறேன். அது வந்து உங்களுக்கு ஃபீஸ் எவ்வளோனா ஜஸ்ட் 4000 தான். அந்த 4000லேயே உங்களுக்கு என்னென்னலாம் கவர் ஆகும்னா அந்த 5 சப்ஜெக்ட்ஸ்க்கான கிளாஸஸ் வீடியோஸு, அதுக்கான டெஸ்ட் கொஷின்ஸு, அதுக்கான ப்ராக்டிஸ் செக்ஷன்ஸ், ப்ராக்டிஸ் புக்லெட், இது எல்லாமே கவர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதுவுமே ஃபுல் டைம் கோர்ஸ் தான். ஃபீஸ் வந்து உங்களுக்கு 4K வரும். மேபி நீங்கள் இசிஇ படிக்க ஈஸியாக இருக்குது, ட்ரிபிள்இ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி வேணால் கெட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிட்ட கேட்கும்போது நான் சொன்னது, மேம் இல்லை மேம் எங்களுக்கு இசி பேப்பர்ஸ்லாம் கூட ஈஸியாக படிச்சிடும் மேம், ட்ரிபிள்இ பேப்பர்ஸ் வந்து எங்களுக்கு ஃபாலோ பண்ண கஷ்டமாக இருக்குங்கும் போது நம்ம ஸ்டார்ட் பண்ணது. இது நான் எந்த இடத்துலையுமே சொல்லலை. ஸோ அதனால் நீங்கள் எலக்ட்ரிக்கல் சிலபஸ் படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட ட்ரிபிள்இ சப்ஜெக்ட்ஸ் கூட வாங்கிக்கோங்க. ஆனால் ஃபேக்கல்ட்டி தான் எடுப்பாங்க. கிட்டத்தட்ட 3 சப்ஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ தான் மிஷின்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் என்ன எப்படி கவர் ஆகுனா கிளாஸஸ் எடுத்துருவாங்க, அதோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸையும் சேர்த்து பேரலாகவே எடுத்து கொடுத்துருவாங்க. ரெக்கார்டட் வீடியோஸ் தான் வரும். ஸோ உங்களுக்கு அப்படி வேணும்னா கூட, அதாவது என்னன்னே தெரியல அப்படிங்கிறதுக்கு அட்லீஸ்ட் இதுதான் அந்த 5 ட்ரிபிள்இ பேப்பர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதுலேயுமே உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகிடும், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே கவர் ஆகிடும். நீங்கள் அதை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலே அதுவே வந்து டேட்டா வந்து சஃபிஷியன்ட் தான். நீங்கள் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறதுனா கூட ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆனால் என்னோடய அட்வைஸ் என்ன அப்படின்னா சும்மா மட்டும் இருந்துடாதீங்க. ஸோ ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருங்க. நான் டெக்னிக்கல் மாதிரி ரிப்பீட்டடாக வராது. பட் ஒன்ஸ் வந்தது அப்படின்னா அதில் கிளியர் பண்ணி போன ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. பட் என்ன அப்படின்னா கான்ஃபிடெண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதாவது வருமா வராதா, படிச்சிடலாமா, கிடைக்குமா கிடைக்காதா, ஸோ இந்த மாதிரி அதாவது இருமனசோட ப்ரிப்பேர் பண்ணாமல் பார்ப்போம், ப்ரிப்பேர் பண்ணுவோம், கிடைக்குதான்னு பார்ப்போம், இல்லைனாலும் பரவாயில்ல நம்ம பெஸ்ட்டை கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நம்ம இதில் டெஸ்ட் பேட்சும் போயிட்டுருக்குமா, ஓகேங்களா? டிஎன்பிஎஸ்சிக்கான டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. கிளாஸஸ்மே ஓரளவு நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் ப்ராக்டிஸ் லைவ் கிளாஸஸ் மட்டும் தான் பெண்டிங் இருக்குது. அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது டவுட், அதான் உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா எலக்ட்ரிக்கல் சிலபஸ் தாராளமாக படிக்கலாம். சிஎஸ்சிங்கிறது அதை நான் ஷோராக சொல்ல முடியாது. ஏன்னா இதே மாதிரி லாஸ்ட் இயர் வந்த மாதிரி ரிப்பீட்டடாக சிஎஸ்சி சிலபஸ்க்கு ஈஸி கொடுப்பாங்கங்கிறது சொல்ல முடியாது. ஸோ அப்படின்னாலும் இல்லை மேம் 10 வருஷம் ஆனாலும் நான் அது கிளியர் பண்ணுறேன், நான் படிக்கிறேன் அப்படின்னா டெஃபினட்டாக சிஎஸ்சி சிலபஸும் படிங்க. ஏன்னா சிஎஸ்சிக்கான கோர்ஸ் கிளாஸஸும் போயிட்டுருக்கு நம்ம கூட. ஓகேவா? நான் எடுத்தோன்னே என்ன டிபார்ட்மெண்ட்டுன்னு கேட்பேன். ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன அப்படின்னா என்ன சிலபஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னு தான் கேட்பேன். ஏன்னா ஃபஸ்ட்டு சிலபஸ் கேட்டுப்பேன் என்ன ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னு. ஸோ அதை பேஸ் பண்ணி தாம்மா எல்லா சிலபஸ்க்குமே கோர்ஸ் கொடுத்துட்ருக்கோம். எலக்ட்ரிக்கலுக்கும் கொடுத்துட்ருக்கோம், சிஎஸ்சி ஐடிக்கும் கொடுத்துட்ருக்குறோம், அப்புறம் டெக்னிக்கல் எஸ்ஐ எல்லாத்துக்குமே கோர்ஸ் கொடுத்துட்ருக்குறோம். அதே மாதிரி இன்னொரு விஷயம், ஏஇ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஆனால் என்ன இது பண்ணுறீங்க அப்படின்னா மேம் எஸ்ஐ ப்ரிப்பேர் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. மெயின் விஷயம் ஏஜ் பார்த்துக்கோங்கப்பா. ஏன்னா அதையும் டவுட்டாக கேட்குறீங்க. மேம் டெக்னிக்கல் எஸ்ஐ ப்ரிப்பேர் பண்ணலான்னா டெக்னிக்கல் எஸ்ஐயில் ஏஜ் இருக்குது, ஏஜ் லிமிட் இருக்குது. ஸோ அது உங்களுக்கு ஷூட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி முதல்ல ஏஜ் லிமிட் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கான்னு அதை செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது அதில் சம் மெஷர்மெண்ட் எல்லாம் இருக்குமா, ஓகேங்களா? எல்லாருமே நினைக்கிறீங்க சரி எஸ்ஐ வந்து ஜேஇ லெவல் தான் ஈஸியாக கிளியர் பண்ணிடலான்னு. நல்ல விஷயந்தான். ஆனால் அதில் வந்து உங்களுக்கு ஐ பவர்லேருந்து அப்புறம் வந்து மெடிக்கல் டெஸ்ட் எல்லாம் இருக்குது. அதெல்லாம்
உங்களோட பாடி ஹெல்த் வச்சு செக் பண்ணிக்கோங்க, அதெல்லாம் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கான்னு. அதுக்கு அடுத்தது வந்து மெயினாக ஏஜ் தான். அப்படி இருந்தால் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஆனால் சிலபஸ் ஒன்றும் கிடையாது, அதையும் நான் சொல்லிடுறேன். அதுவும் கேட்குறீங்க. எஸ்ஐக்கும் ஏஇக்கும் பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஏஇயில் உங்களுக்கு 5 பேப்பர் தானே ஈஸி பேப்பர். அப்படி இருக்கும்போது சிலபஸ் எப்படி காமனாக இருக்கும்? மீதி 5 பேப்பர் வந்து ட்ரிபிள் இ சிலபஸ் தானே உங்களுக்கு. ஸோ காமனாக இருக்காது, 40% தான் காமனாக இருக்கும். பட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா டெக்னிக்கல் எஸ்ஐ சிலபஸை ஃபுல்லாக முடிக்கிற மாதிரி பாருங்கள். ஏன்னா அது ஜேஇ லெவல் தியரி பேப்பர் ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ அதனால் அதை கவர் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுக்கு அதிலே ஓரளவு சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சிடும். ஸோ இவ்வளோ தானே டெக்னிக்கல் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு. அப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஏஇக்கான சிலபஸ் தாராளமாக ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகேங்களா? படிக்கிறதெல்லாம் 2வது விஷயமா, இந்த கொஷின்ஸ் போட்டு பார்க்குறீங்க பாருங்கள், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு. ஸோ அதை ரிப்பீட்டடாக பார்க்கும்போதே எந்த ஆங்கிளில் கொஷின் கேட்குறாங்கங்கிற ஐடியா உனக்கு தெரிஞ்சிடும். அதை வச்சு நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக போகலாம். ஓகேங்களா? இவ்வளோ தானா டெக்னிக்கல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் மெயின் விஷயம் படிச்சுக்கிட்டே இருக்காதீங்க. 40% படிச்சுட்டு அதுக்கு அடுத்தது நிறைய கொஷின்ஸ் வந்து போட்டு பார்க்குற மாதிரி பாருங்கள். இதை தவிர்த்து ஏதாவது டவுட் அப்படின்னா எனக்கு இங்கே இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேங்களா? பட் ஆனால் என்ன அப்படின்னா மே மந்த்து உங்களுக்கு வந்து வேகன்சி வரணும், ரெக்ரூட்மெண்ட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ப்ரே பண்ணிக்கோங்க. நமக்கு ஈஸிக்கு ஒன்லி பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் தான். ஓகேங்களா? அதனால் இந்த டைம் கண்டிப்பாக வரணுங்கிற மாதிரி ப்ரே பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.